சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் வைத்துள்ள தெய்வ தேவதைகளை எதிரி மந்திரவாதிகள் கட்டிட்டாங்கன்னா அந்த கட்டை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தூப பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போறேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்கறது சாமி, இந்த மாதிரி நாங்கள் ஒரு தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை எடுத்து வச்சுருந்தோம், அதை வச்சு ஒரு சில அருள்வாக்கு கூறி சொல்லிட்டு இருந்தோம், இல்லை ஏதாவது மாந்திரிக சித்துக்கள் செஞ்சுட்டு இருந்தோம், நல்ல ஒரு அபரிவிதமான நல்ல ஆற்றல் இருந்தது சாமி, நல்ல ஜனக்கூட்டங்கள் வந்துட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்துட்டு தேவையில்லாத மந்திரவாதிகளை வச்சு அந்த தெய்வத்தையோ தேவதையோ கட்டிட்டாங்க. அதனால் அது செயலிழந்து இப்போ செய்யக்கூடிய செயல்முறைகள் சரியாக பலிதமாக மாட்டேங்குது. மக்கள் கூட்டம் அபரிவிதமாக வரமாட்டேங்குது சாமி. ரொம்பவுமே ஒரு நிதி நிலைமையுமே ரொம்பவுமே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ தெய்வத்தையோ தேவதையோ கட்டிட்டாங்கன்னா அதை உடைக்கிறதுக்கு பலவிதமான பிரயோக முறைகள் இருக்குது. சரிங்களா? அதில் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தூப பிரயோகம் சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எளிமையான முறை இது. ஆனால் இதனுடைய ஆற்றல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முடக்கத்தான் மூலிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த மூலிகை நீங்கள் முறையாக சாபம் போக்கி அதனுடைய நல்ல இலைகளாக பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அது கூட சிவனார் வேம்பு, அதேமாதிரி வில்வ இலை, இந்த 3 இலைகளையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதில் நல்லா சூரணம் செஞ்சுக்கணும். சூரணங்கிறது நல்லா பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு, இது கூட பால் சாம்பிராணி, அது நாட்டு மருந்து கடைகளில் விற்பாங்க, அதை வாங்கிக்கலாம். அதை வாங்கி நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு சுரக்காய் குடுவையில் இதை முறையாக சேகரித்து பதனம் பண்ணணும். பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வாழை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே அந்த நீங்கள் சூரணம் செய்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சுரக்காய் குடுவையை அதற்கு மேலே வச்சுட்டு ஒரு இதற்கு உண்டான தூப தீபங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மந்திர உச்சாடனம் கொடுக்கணும். இதே அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள் செய்துட்டு நீங்கள் முறையாக அந்த தூப பொடியை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது இந்த தூபத்தை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது உபாசனை எடுக்கிறீங்கன்னா எந்திரத்துலையோ இல்லை ஏதாவது பாவையிலையோ உருவத்திலையோ உருவச்சிலைகள்லையோ இல்லை மந்திர பிரியோகமோ ஏதாவது ஒன்று இது பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த தூபத்தை போட்டுட்டு நீங்கள் அதற்குண்டான மந்திர உச்சாடனங்கள் அதனுடைய மூல மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கும் பொழுது அந்த கட்டுகள் உடஞ்சி அவங்க மீண்டும் பழைய நிலைக்கு அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் தேவதையினுடைய ஆற்றல் மீண்டும் பழைய உடைக்க வர்றது கண்கூடாவே நீங்கள் உணர முடியும்னு சொல்லி சித்தர்களுக்கு கூறப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.